ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் பேக் டு கோடி டேனி சேனல். ஸோ இன்றைக்கி டேயில் நம்ம என்ன பார்ப்போம், ஸ்டாப் வாட்ச். ஸோ ஸ்டாப் வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் டைம். ஸோ நம்ம எதுக்கு டைம் இம்போர்ட் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி இப்போ மினிட்ஸ் ஹவர், ஸோ கிளாக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா டைம்னா, ஸோ அதுவும் பைத்தான் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அதை வந்து பண்ணணும்னா நீங்கள் வந்து டைமை தான் இம்போர்ட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் கவுண்ட் டவுன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவுண்ட் டவுன் வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஸோ கவுண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா டைம் அண்டர்ஸ்கோர் செகண்ட்ஸ். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கிறது ஸோ வைல் டைம் அண்டர்ஸ்கோர் செகண்ட்ஸ். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க அந்த செகண்ட்ஸ் தான் இருந்துச்சுன்னா மினிட். ஸோ மினிட் comma seconds equal to give more. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து டைம் அண்டர்ஸ்கோர் செகண்ட். ஸோ எதுக்கு நம்ம வந்து இப்படி கமா 60. ஸோ எதுக்கு வந்து நம்ம 16 கொடுக்கணும்னா 1 minute equal to 60 seconds. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி கொடுக்குறோம். ஸோ டைம் ஃபார்மேட். ஸோ டைம் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ டைம் நம்ம சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லணும். ஸோ சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்மேட் வந்து சொல்லுறோம் %02D. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க, ஸோ நம்ம இன்புட்டாக கொடுக்குற டைம்னா and then one semicolon. இப்போ திரும்பி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கோலன் 02D and 02D. ஸோ க்ளோஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் ஃபார்மேட் வந்து சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைம் நம்மளே இந்த கோட்லேயே கொடுக்குற டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து வரும் கடைசியாக டாட் ஃபார்மேட். ஸோ இது வந்து ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா மினிட்ஸ் கமா செகண்ட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபார்மேட் வந்து வருது. அண்ட் தென் இது எல்லாமே ஒரே லைனில் வரும். ஸோ இப்போ கரெக்டாக வரும். ஓகே, இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே லைனில் தான் வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க டைம் வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் டைம் ஃபார்மேட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃபார்மேட் கமா எண்ட். ஸோ ஈக்குவல் டு %r. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைம் ஃபார்மேட் வந்து வரும். ஸோ இப்போ எதுக்கு நம்ம ஆர்னு கொடுத்துருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1க்கு வந்தோடனே ஸ்டாப் ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கோட் கொடுக்குறோம். ஸோ டைம் டாட் ஸ்லீப். ஸோ இப்போ எப்போ வந்து இந்த கோட் வந்து ஃபுல்லாக ரன் ஆகி முடியணும்னா, ஸோ இப்போ நம்ம ஒரு செகண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து கூட இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் வந்து 10 seconds கொடுக்குறீங்கன்னா அது கரெக்டாக 1க்கு வந்தோடனே அந்த கோட் வந்து ஸ்டாப் ஆகிடணும். ஸோ அதுக்காக டைம் அண்டர்ஸ்கோர் செகண்ட்ஸ். ஸோ டைம் அண்டர்ஸ்கோர் செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து இப்படி வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரெக்டாக நம்மளுக்கு வந்து 1 seconds வந்து நின்னோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாப் ஆகணும். ஸோ இப்போ நம்மளுக்கு கோடு முடிஞ்சிச்சாலேன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டாப். ஸோ இந்த ஸ்டாப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபஸ்ட்டு இந்த கோடு ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம், ஸோ அது 1 second வந்ததுக்கப்புறம் தான் நிற்கும். ஸோ ஸ்டாப்புன்றது கொஞ்சம் பெருசாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கவுண்ட் டவுன் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, இந்த கவுண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுண்ட் டவுன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கவுண்ட் டவுன் வந்து நம்ம விருப்பம்னா, ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் டவுன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் டவுன் வந்து ஒரு 20 secondsக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுண்ட் டவுன் ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டோம், டைம் அண்டர்ஸ்கோர் செகண்ட்ஸில் தான் இருக்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட்ஸில் இருந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 20. ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 120 secondsக்கு கொடுத்து பார்ப்போம். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 2 minutes. ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2 minutes கொடுத்தேன்னா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து கொடுக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 600 seconds கொடுப்போம். ஸோ நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிட்ஸாக கொடுக்கக்கூடாது, செகண்ட்ஸில் தான் கொடுக்கணும்.
ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டோம், இது வந்து செகண்ட்ஸில் தான் வருன்றதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல 1 minute equal to 60 seconds நம்ம வந்து லைன் நம்பர் 5ல நம்ம வந்து டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 minutes போட்டிகிட்ருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு 10 minutes கொடுக்கலாம். ஸோ ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ திரும்பி ரன் ஆகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutesக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவுண்டர் வந்து ரன் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவுண்டர் வந்து ஸோ நீங்கள் கோட் பண்ணவே நீங்கள் கொடுத்துடணும். கோட் பண்ணவே கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஸோ இப்போ வந்து ஒரு 6 seconds கொடுத்தேன்னா ஸோ சிங்கிள் டிஜிட்லேயே கொடுக்குறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் திரும்பி ரன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா 654. ஸோ இப்போ எதுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ செகண்ட்ஸில் கொடுத்தா மட்டும் வருதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம தேர்ட் லைனில் வந்து செகண்ட்ஸில் தான் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஃபிஃப்த் லைனில் வந்து பார்த்திங்கன்னா 1 minute equal to 60 seconds கொடுத்துட்டோம். ஸோ இது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா 60 seconds அபோவாக இருந்துச்சுன்னா மினிட்ஸ் அப்புறம் செகண்ட்ஸ். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கவுண்டர் ஆகணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அந்த கோடு வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து டைம் வந்து 1. ஸோ 1 seconds வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ 1 seconds வந்தனால அந்த இடத்துல கரெக்டாக ஸ்டாப் பண்ணி வந்துடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாச்சும் டிஜிட், ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2 கொடுத்தீங்கன்னா கரெக்டாக 2 வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இப்போ நம்ம கொடுக்கலாம். ஸோ 5 4 3. ஸோ எதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துருக்கோன்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2 நம்பர் எடுக்கும். இப்போ நம்ம இந்த இடத்துல 1ன்னு கொடுத்துட்டோன்னா ஸோ ஸ்லீப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2ன்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ 1 எடுத்துகிட்டு 2ன்னு கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 கொடுத்தனால 6 5 4. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ஸ்லீப் வந்து ரொம்ப பொறுமையாக வரும். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரச்சனை. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் டைம் ஸ்லீப் வந்து உடனே கொடுத்துருவாங்க, அப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து பார்த்திங்கன்னா 2 எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ 2 எடுத்துகிட்டு நான் வந்து இந்த இடத்துல 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து 2 எடுக்கும். இது மீன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ 8 10 8 6. ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எடுக்கும். ஸோ 10 பாருங்கள் 8 6 4 2 1. ஸோ இது மாதிரி உங்களுக்கு டபுளாக எடுக்கணும்னு அப்படி கொடுக்கணும். இல்லை எனக்கு சிங்கிளாக தான் எடுக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 1 கொடுக்கணும். ஸோ டைம் ஸ்லீப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்பீடு தான். ஓகே, இப்போ நான் 2 கொடுத்தம்போது ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா 10 9 ஸோ அப்படி தான் வரும். ஸோ இந்த டைம் செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை டபுளாக எடுக்கணுமா இல்லை சிங்கிளாக எடுக்கணுமான்ற டிஃபைன் பண்ணுறதுக்காக. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம டைம் செகண்ட்ஸ் சொல்லிட்டோம். ஸோ செகண்ட்ஸில் தான் வருது. ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சு. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.